அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்கள். கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. யார் காற்றில் பறக்கும் பதரை போல இருப்பாங்க? துன்மார்க்கர் காற்றில் பறக்கும் பதரை போல இருப்பாங்க. அவங்க ஒரு நிலையில்லாத ஒரு லைஃப் இருக்கும். அவங்களுடைய லைஃப் இருளாக இருக்கும், சர்க்கிளாக இருக்கும். அவங்களுடைய வழி எதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க செய்கிறதெல்லாம் துன்மார்க்கம் தானே. மற்றவங்களுக்கு எகெயின்ஸ்டா, அதாவது நீதிமானாக இருக்கிறவங்க ஒருத்தங்களுக்கு எகெயின்ஸ்டா அவங்க செய்கிற எல்லா துன்மார்க்கமான காரியங்கள்னால வருகிற பலன் தான் இதெல்லாம். இன்றைக்கி நம்ம வழிகளை சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம நீதிமானாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நீதியிலே பிரியப்படுகிற தேவன். துன்மார்க்கனோடு சேராதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது உங்கள் அயலானுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ துன்மார்க்கமான காரியத்தை செய்ய பிளான் பண்ணி அவங்க பண்ணினா அவர்களோடு கூட நீங்கள் சேராதீங்க. உங்கள் கை துன்மார்க்கரோட பங்குல இருக்கக்கூடாது. நீங்கள் நீதிமானாய் நடக்கணும், நீதியின் வழியில் நடக்கணும். கர்த்தர் நீதிமான் மேல் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும்னா நீங்கள் நீதிமானாய் நடந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கரை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உங்களுக்கு நீங்கள் நீதியில வழியிலே நடந்து கொண்டு நீதிமானாய் இருந்தால், உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினால், உங்களுக்கு எகென்ஸ்டா துன்மார்க்கர் எழும்பினாலும், துன்மார்க்கர் கூட்டமே எழும்பினாலும், அவர்கள் செய்கிற ஆலோசனைகள், உங்களுக்கு எதிராக வைக்கப்படுகிற சதி வலைகள் எதுலையுமே நீங்கள் சிக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார்.